வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 9th ஜூலை போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதாவது மைக் இஷ்யூ. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா அது வாய்ஸே சுத்தமாக வரல. மறுபடியும் மைக்கு சரி பண்ணிவிட்டு பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் போஸ்ட் பண்ண முடியல. பட் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எஸ்டர்டே வந்து மார்க்கெட்டு ஹெவி கிராஷ். அதுவும் ஆஃப்டர் 1:00 1:30க்கு மேலே வெர்டிக்கல் கிராஷ். நம்ம ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டு. பட் இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ், இந்த மணி 3 மணி எப்படா பெல் அடிப்பாங்கன்னு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இன்னைக்கு. அதனால மணி 3 மணிக்கு எப்படா பெல் அடிப்பாங்கன்னு 3 மணி வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டு டவுன் ஆகுது. அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிக்கணும்ல, அதனால. ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ், இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் எங்கே? 24,500 போச்சு. 24,200 தான் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,800 வந்துச்சு. இப்போ எங்கே தான் சப்போர்ட்? இப்போ எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாமே பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுவரை என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி பார்த்துடலாம். இந்த ட்ரம்ப்பு இத்தனை நாளும் அமைதியாக இருந்தது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இந்த MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாரு. இந்த சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் சுவிட்சர்லாந்துக்கு US உடைய வைஸ் பிரசிடென்ட் JD Vance போயிருந்தாரு. அங்கேயும் வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போச்சு. அதுலேயும் வந்து 1 நாள் 2 நாள் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அது வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நேற்று அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேன்சல் பண்ணியாச்சு. அவங்க கூட இருந்த இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரத்து பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்ட்ரைட் ஹார்மோஸில் இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. இதனுடைய இம்பேக்ட் தான் நேற்று குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து வெர்டிகலாக டவுன் ஆன காரணம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கு ஒரு 100 அறிஞர்கள் வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அந்த நாட்டை வந்து வளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நாட்டை சீரழிக்கணும் அப்படின்னா ஒரு முட்டாள் போதும். அந்த ஒரு முட்டாள் தான் US பிரசிடென்ட்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மார்னிங் கூட என்ன சொல்லிக்கிறாரு, ஈரானை நான் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே என்ன சொல்லிக்கிறாரு, ஈரான் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, பீஸ் டீல் மறுபடியும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து டீல் பேச சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துக்கிறாரு. ஸோ இவர் வந்து, அதாவது அட்ராசிட்டி ட்ரம்ப் சின்ராஸ் வந்து எப்பவுமே வந்து உலக நாடுகள் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது உலக நாடுகளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நாம் பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான நியூஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. இன்னமும் வந்து இவருடைய அட்ராசிட்டி அடங்காது. இன்னும் இவருக்கு வந்து இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2.5 வருஷமும் வந்து இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து இதில் வந்து சம்பாதிச்சு பழகிட்டாரு. ஏன்னா அவருடைய மகன் ஜூனியர் ட்ரம்ப்பு இப்போ வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து புரோக்கிங் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு பிட்காயின் ஃபாரெக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து அது அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த 10 நாள் அவர் வந்து அமைதியாக இருந்தது வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா? இது என்ன தஞ்சாவூர் கல்வெட்டுலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ம வந்து எழுதி வச்சுட்டோம், இனிமேல் அதை வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. ட்ரம்ப் பொறுத்தவரையும் இதெல்லாம் ஒரு கல்வெட்டுலேயே எழுதி வச்சிருந்தாலும் அந்த கல்வெட்டை தூக்கி போடுங்க, மறுபடியும் பேசிக்கலாம் அப்படிங்கிறன்னு சொல்ற ஒரு புத்தி. ஓகேங்களா? அந்த நாட்டு மக்கள் வந்து இப்போ ஏண்டாப்பா இவரை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாட்டு மக்களுமே. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது US மார்க்கெட்டு 150 பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு. இப்போ வந்து 3.5 மினிட்ஸ் ஆகுது, 100 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஹைலி வாலட்டைலாக இருக்குது. நேற்று US மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டோ ஜோன்ஸ் 1% டவுனில் போயிருக்குது, S&P 500 0.28%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2% ஹையில் 0.2% ஹையில் போயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி 1% டவுனில் 1% ஹையில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 2.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது
23,950 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி வந்து 24,130 வரையும் வந்துட்டு. ஆனால் லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி கரெக்டாக 2:59 செகண்ட் வரையும் 77,000லேயே சென்செக்ஸ் ஸ்பாட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக வெர்டிகலாக இறங்குது, கிட்டத்தட்ட 300-350 பாயிண்ட் இறங்குச்சு. ஓகேங்களா, இந்த 77,000 புட் ஆப்ஷன் 40 ரூபா 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 300 ரூபாய்க்கு போகுது. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி இன்னைக்கு மார்னிங்லேருந்து மணி 3 மணி வரையும் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டு இறங்குன்னு எல்லாம் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சு லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் ஆகி போயிருக்கும். ஆனால் மணி 3 மணிக்கு தான் அவங்க வேலையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 80 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 23,962 செட்டில் ஆகிடுது. பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, அதாவது 0.9%, 57,252 செட்டில் ஆகுது. சென்செக்ஸ் 76,746 வந்து செட்டில் ஆகிடுது. ஓகேங்களா, அதாவது 0.3% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா, ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பர்டிகுலராக எந்த செக்டார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா 2.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி 3.5%, மீடியா 2%, பிஎஸ்சி பேங்க் 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு டவுன் சைடில் இருந்தது ஐடி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. ஆட்டோ இண்டெக்ஸ் 0.25% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி 9 to 10% டவுன் ஆகிடுது. ஓகேங்களா, எஸ்டர்டே வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு ருப்பி வந்து 95.39 செட்டில் ஆகிருக்குது. நேற்று வந்து 95.56 செட்டில் ஆகிருந்துச்சு. ஓகே, இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது டிசிஎஸ் வந்து அடித்து துவைச்சி காய போட்டு மறுபடியும் அடித்து துவைச்சி காய போட்டு ரிப்பீட்டு அப்படியே போய் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து 30-40% இறங்கியிருக்குது டிசிஎஸ். இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13,350 கோடி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 13,450 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட். பட் ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ரெவின்யூ 72,275 கோடி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 71,850 கோடி, ஸ்லைட்லி ஹையாக வந்துருக்குது. எபிட்டா மார்ஜின் 24% கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 24.15. எபிட்டா 17,317 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 17,350 crore. ஸோ எல்லாமே வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். நெட் ப்ராஃபிட், ரெவின்யூ, எபிட்டா மார்ஜின் இது எல்லாமே வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் ஆல்மோஸ்ட் 30% ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்குது. இப்போ இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடித்து துவைக்க போகிறாங்களா இல்லை எடுத்து அயன் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து போட போகிறாங்களாங்கிறது தெரியல. போர்டு வந்து 12 rupees per ஷேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க டிவிடெண்டுக்கு. அதாவது டிசிஎஸை பொறுத்தவரையும் போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் வந்து எவ்வளோ பேர்த்த வந்து லே ஆஃப் பண்ணிக்கிறாங்கன்னா 30,000 பேர்த்த வந்து வேலையிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா 9,300 பேரை வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 30,000 பேர் வந்து எதுக்காக வந்து ஸ்லாஷ் பண்ணாங்க, லே ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் சாதாரணமாக வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. பெர் மந்த்துக்கே வந்து 3 லட்சம் 4 லட்சம் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அது 30,000 பேர்த்த தூக்கி போடு, இந்த 9,300 பேர்த்த காலேஜில் போய் இன்டர்வியூ வச்சேடு, அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 50,000 கூட போதும், அது வந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த 9,300 பேர்த்த இப்படி எடுத்துகிட்டு இங்கே அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் 30,000 பேர்த்த தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் எல்லா கம்பெனியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் டிசிஎஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. 532 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2,057 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நேற்று பொறுத்தவரையும் 2 பேருமே வந்து பை பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து காலத்தின் கொடுமைன்னு சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, 2 பேருமே பை பண்ணிக்கிறாங்க, யாருங்க செல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தாங்க செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து பேனிக்கில் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸும் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. பட் அதாவது ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டு வேற ஸ்டாக் வந்து பை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது.
அதாவது அவங்க சொன்னால் தான் நமக்கு வந்து அடுத்த வர சாப்பாடு அப்படிங்கும்போது நம்ம அவங்க சொல்கிறத நமக்கு நம்பி தான் ஆகணும். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 50 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் 400 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 1% நியர்லி ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது 24,200 பிரேக் பண்ணால் 24,500ன்னா அது இன்ச் பை இன்ச்சாக போச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஏறின மார்க்கெட்டை ஒரு 2 மணி நேரத்தில் அடிச்சு விட்டாங்க. இதுதான் வந்து பியர்ஸுடைய பவர். ஓகேங்களா? 24,200லேருந்து 23,800 வந்துருச்சு. அந்த 23,800 ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டு பவுன்ஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து 23,960 அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எனிவே 23,800 தான் மறுபடியும் சப்போர்ட். ஓகேங்களா? மறுபடியும் வந்து 10 நாளைக்கு முன்னாடி என்ன லெவல் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த லெவலுக்கே வந்துருச்சு. இந்த ஒரு வாரம் தான் வந்து இந்த லெவல் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. 2024லயும் வந்து 24,000 தான், 2025லயும் 24,000 தான், 2026லயும் 24,000 தான். ஓகேங்களா? நீங்க ரொம்பவும் மெனக்கெட்டுட்டு இருக்காதீங்க. என்னங்க அர்ஜுன் சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் 3 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால வந்து இதுதான் சப்போர்ட் 23,800. 23,800 கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரும். எல்லாமே வந்து யார் கையில் இருக்குது? சின்ராஸோடைய கையில் இருக்குது. அவர் வந்து பொசிஷன் லாங் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா நான் இங்கே வந்து டீல் பேச போகிறேன், சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுப்பாரு. இங்கே மேலே போயிட்டு பொசிஷன் எல்லாம் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவன் ஜூனியர் ட்ரம்ப் வந்து அப்பா நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்துருப்பா, நான் நிறைய பொசிஷன் ஷார்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படி அப்படின்னா ஹார்மோஸ் ஜோனில் வந்து இவங்க ஷிப்பை அட்டாக் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ட்டு 2 குண்டை போடுங்க. அதாவது இங்கே வந்து பல 1000 கோடிக்கு வந்து பொசிஷன் எடுத்துக்கிட்டு 2 குண்டு போகிறது எவ்வளோ போய் சில லட்சம் தானே போயிட்டு போகுது. ஓகேங்களா? அதாவது சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அப்போ சின்னதாக குண்டு போட்டு இங்கே வந்து பெருசாக பொசிஷன் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது. அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இவர் வந்து இன்சைடர் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஓகே, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமை டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி அதை பார்த்தோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டல். அதாவது பாருங்க 23,800 23,800லேருந்து மார்க்கெட்டு அப்படியே இன்ச் பை இன்ச்சா 24,540 வந்துச்சு. கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 9 நாள். 9 நாளாக வந்து 23,800லேருந்து 24,550 வரையும் வந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க 24,300லேருந்து 23,800 2 மணி நேரத்தில் வந்துடுச்சு. 9 நாள் ஏறின ஏற்றத்தை 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கிட்டாங்க நேற்று. ஓகே, இப்போ சப்போர்ட் அப்படின்னா இதே தான் சப்போர்ட் 23,800. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,050லேருந்து 24,120 ரெசிஸ்டன்ஸ். 24,120க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,250 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டு 23,800 தான் மேஜர் சப்போர்ட். இப்போ இன்ட்ராடேல சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,880. 880க்கு கீழே வந்துச்சுன்னா 800ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.